ஹாய் வெல்கம் பேக் டு நற்பவி சமையல். இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து மெக்ரோனி பிரியாணி. எப்பயுமே வந்து நார்மலாக ரைஸ் வச்சு பிரியாணி செஞ்சுட்டு போர் அடிச்சிச்சு. அதனால் நான் மெக்ரோனி வச்சு இன்றைக்கி பிரியாணி செஞ்சேன். நீங்கள் வந்து பிரியாணிக்கு போடுற மாதிரி பட்டை லவங்கம் எல்லாமே போட்டுக்கோங்க. நான் எதுவும் போடல, வெறும் கடுகு போட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எல்போ மெக்ரோனி தான் நான் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து 2 கப் எடுத்துக்கிட்டேன். எனக்கும் பாப்பாவுக்கும் தான் செய்ய போகிறோம். எனக்கு வந்து இந்த மெக்ரோனி ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வந்து எடுத்துக்கிட்டேன். தென் வந்து தக்காளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா மசிகிற அளவுக்கு தக்காளி வந்து வேகட்டும். நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் எங்கள் அம்மா தனியாக வேக வச்சு அப்புறம் அதில் போட்டு அம்மா செய்வாங்க. நீங்கள் வந்து இதுக்கு தனியாக வேக வைக்கலாம் தேவையில்லை. மெக்ரோனியை இது குக்கர்லேயே போட்டு 4 விசில் அடிச்சிங்கன்னா வெந்துடும். இப்போ நான் வந்து 2 கப்பு மெக்ரோனி போட்டாச்சு. போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாலாம் அதில் ஏறட்டும். நான் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். பாப்பாவும் சாப்பிட்றதால நான் கொஞ்சமாக தான் போட்டுக்கிட்டேன். என்கிட்ட வேறு எதுவும் கரம் மசாலா எதுவும் இல்லை, அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் சாம்பார் தூள் தான் போட்டு சாப்பிட்டோம். தென் வந்து தண்ணி எவ்வளோ ஊற்றணுன்னா அந்த மெக்ரோனி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். சூப்பராக நல்லா வெந்து வந்துச்சு. உங்களுக்கு சூப்பியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அப்புறம் கலந்தோடனே நல்லா சூப்பியாக வந்துடும். இப்படி தான் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.